Good morning, chapter. This is Professor Rasan from Government College Technical. I am taking a semi Shakti along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் சூப்பரான கேள்வி பார்க்க போறோம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? A body of weight 600 Newton is placed on a horizontal surface which tends to move when a horizontal force of 200 root 3 Newton is applied. The angle of friction is dash. Angle of friction சூப்பரான கேள்வி. நம்ம ஒரு பாடி இருக்கு. பாடி என்ன பண்றோம்? பாடி வந்து weight ஆக்ட் ஆகுது. weight வந்து 600 நியூட்டன். நம்ம புடிச்சு இழுக்க போறோம். அது வந்து 200. ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் பார்க்கும்போது இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் த இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வெயிட்டுக்கு ஆப்போசிட்டில் நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ நார்மல் ரியாக்ஷன் வந்து இட் இஸ் 600 நியூட்டன் தான். ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் இஸ் ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் ரியாக்ஷன் அண்ட் ரிசல்டன்ட். இதான் பை அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் பட் இட் இஸ் பை. பட் tan பை ஈக்குவல் டு ஆப்போசிட் பை இப்போ என்னன்னா √3 by 600. அப்போ என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் F/N. ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 200√3, நார்மல் ரியாக்ஷன் 600 அடிச்சா இட் இஸ் √3 by 3 that is equal to 1/√3. எதுக்கு வரும்? tan 30 வரும். ஸோ பை ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்றது இந்த பை ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன ப்ராப்ளம்? இந்த ப்ராப்ளம் என்ன புரிஞ்சுது? பாடியில 600 நியூட்டனுக்கு வெயிட் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஒரு 200√3 இழுக்கிறோம். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு வந்து tan 5னா 5 வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் உள்ள இதுதான் tan 5னு சொல்லி சொல்கிறோம். tan 5 = 200√3 by 600 போட்டு tan 30 1/√3 tan 30 5 = 30 டிகிரி. ஸோ நம்ம ஒரு பாடி இழுத்தா என்ன ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்ட சக்திக்கு தேங்க்யூ.